அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்யலாம். அதுக்கு வெண்டைக்காயை கழுவிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெண்டைக்காயை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு தூவிக்கலாம். இப்போ நல்லா வதக்கிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ அதே எண்ணெயில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நான் 5-6 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ மிக்ஸி ஜாரில் 2 தக்காளியை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட குழம்பு மிளகாய்த்தூள் நான் 3 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கிற வெண்டைக்காயை இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது. இப்போ மறுபடியும் மூடி விட்டு ஒரு சிம்மில் ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். சூப்பரான வெண்டைக்காய் புளிக்குழம்பு